ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இப்போ ஏழரை சனியோட ஆதிக்கம் குறையணுன்னு, இப்போ இந்த 7 வருஷம் எனக்கு ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதோட ஆதிக்கம் குறையணுன்னு என்ன பண்ணணுங்கிறது நேற்றுக்கு நம்ம ஒரு இது பார்த்தோம். இப்போ அதுலேயே ஒரு மாற்று ஒரு இது என்னென்னா, இப்போ ஏழரை சனி அப்படிங்கிற போது நமக்கு 3 2.5 வருஷம், அதாவது நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு 2.5, ராசியில் இருக்கும்போது ஒரு 2.5, அடுத்த 2ஆம் இடத்துல வரும்போது ஒரு 2.5, இப்படி தான் ஒரு கணக்கில் வருது. இப்போ இந்த ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது நம்ம தேங்காய் எண்ணெயில் நெய் தீபம் ஏற்றின்னு வரும்போது அதோடைய ஆதிக்கம் குறையும். அதே மாதிரி ராசியில் வரும்போது எலுமிச்சம்பழத்தில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வரும்போது, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் ஒரு 2.5 வருஷம், ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும்போது இந்த வெள்ளை பூசணிக்காயில் தேங்காய் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றிலே வரும்போது அந்த சனியோட ஆதிக்கம் குறையும். இப்போ இதே சில பேருக்கு அந்த தாயாருக்கு தோஷம் ஏற்படும். இந்த ஏழரை சனி காலத்தில் சில பேருக்கு, எல்லாருக்கும் சில பேருக்கு தாயாருக்கு தோஷம், அந்த மாதிரி தாயாருக்கு தோஷம் ஏற்பட்டால் பைரவருக்கு நந்தியாவட்ட மாலை சாத்திட்டு புணுகும் பூசிட்டு ஜவ்வரிசி பாற்பாயசம் பண்ணிட்டு அன்னமும் வச்சு நைவேத்தியம் பண்ணி அந்த தாயார் பேருக்கு அர்ச்சனை பண்ணும்போது அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் விலகும். இதை நீங்கள் பண்ணி பாருங்கள்.